ஹாய் காய்ஸ், அப்படியே வந்து என்னென்ன போடணும்னு சொல்லி வதக்கிறதுக்கு எல்லாம் இதை போட்டாச்சு. இதில் இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது காய்ஸ். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சது, புதினா எல்லாம் அரைச்சதெல்லாம் காய்ஸ். இப்போ இதில் இதாகிட்டுருக்குது, ஃப்ரை ஆகிட்டுருக்குது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா காய்ஸ். இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வர மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ காய்ஸ் சிக்கன் வந்து போட போகிறேன். சிக்கனை காய்ஸ் இப்போ நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலையே வந்து அரிசி நம்ம போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இதில் எல்லாம் தம்மெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் காய்ஸ். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால மக்களே ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் போதும் காய்ஸ். நம்ம வந்து நல்லா பிரியாணி அரிசியில் தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து 1 விசில் போதும் காய்ஸ், இல்லை 2 விசில், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா புண்ணாக்காட்டாயிரும். காய்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ இதில் அரிசி போட போகிறேன் காய்ஸ். காய்ஸ் இது பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன் காய்ஸ். இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஓகே காய்ஸ், அது அவ்வளோதான். நீ இது கிண்டி விட்டுட்டோம்னா இது கிண்டி விட்டுட்டோம் காய்ஸ். அடுத்தது நம்ம தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ்.